ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் எல்லாரும் வருஷம் தமிழ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறோம். பட் அந்த தமிழுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுருக்கோமான்றது தான் கேள்வி. நான் ரீசெண்டாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அதிகமாக பண்ணுறதால எனக்கு ஒரு பெரிய பக் ஒன்று, நம்ம தமிழில் இருக்க பக் கண்ணுக்கு தெரிஞ்சது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை இஷ்யூவை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நாம் ஒரு கிரிவன்ஸாவோ இல்லை பெட்டிஷனாவோ ஃபைல் பண்ண போகிறோம். இந்த இஷ்யூவை பற்றி அது எப்படின்னு இந்த வீடியோ சார்பாக பேசுகிறதுக்கு ஒரு 2 ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அவங்க பேசுகிறத ஃபுல் டிஸ்கஷனையும் கேளுங்க. கேட்டு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. உங்க பேரோட ஸ்பெல்லிங்க யாராவது எப்பயாவது தப்பா எழுதியிருக்காங்களா? அதாவது உங்க பேர்ல இருக்கிற ஒரு எழுத்தை மாத்தி உச்சரிக்கும் போது அது ஏதோ உங்களையே கொஞ்சம் மாத்தின மாதிரி, உங்களோட அடையாளத்தையே லேசா சிதைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆமா தானே? கண்டிப்பா. அது யாரோ நம்மள தப்பா புரிஞ்சுகிட்ட மாதிரி ஒரு சின்ன வலி இருக்கும். சாதாரணமா ஒரு தனி மனுஷனுக்கே இப்படி தோணுதுன்னா, பல 1000 வருஷ பழமையான ஒரு முழு நாகரிகத்தோட பேருக்கும் அந்த மொழியோட பேருக்கும் அந்த நிலைமை வந்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அட, அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல 100 வருஷங்களா இந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும்? உங்களை இந்த ஒரு ஆழமான தேடலுக்கு நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே விசித்திரமான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறோம். ஆமா, இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. கடலடியில மூழ்கி போனதா சொல்லப்படுற ஒரு மாபெரும் சங்கம், உலகளாவிய மொழியியல் தரநிலையான ISO விதிகள், கடைசியா முதலமைச்சர் தனிப்பிரிவு, அதாவது சிஎம் செல் இணையதளம். இந்த 3ஐயும் வச்சுதான் இன்னைக்கு நம்ம தேடல் இருக்க போகுது. அதேதான். இந்த 3க்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ழா அப்படிங்கிற அந்த ஒற்றை ஒலிய காப்பாத்த சாதாரண நவீன கால குடிமகன் தன்னோட மனு மூலமா உலகத்தோட பார்வையே மாத்த முடியுமா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். உலக அரங்கத்துல நிலைச்சு போன ஒரு பெரிய வரலாற்று பிழைய ஒரு சாதாரண மனிதன் தன்னோட ஸ்மார்ட் போன் மூலமா திருத்த முயற்சி பண்றது உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு முரண்பாடு. இதுதான் இன்னைக்கு நம்ம விவாதத்தோட மையப்புள்ளி. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதல்ல நாம அந்த ழா ஒலியோட அறிவியலுக்குள்ள போகலாம். நம்ம ஆவணங்கள்ல பாத்தீங்கன்னா ரெட்ரோஃப்ளெக்ஸ் அப்ராக்சிமேட் அப்படிங்கிற ஒரு மொழியியல் வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆமா. இத சும்மா நாக்க மடிச்சு பேசுறது அப்படின்னு சுருக்கிட முடியாது. இதோட இயற்பியல் அமைப்பை பாத்தீங்கன்னா, நாக்கோட நுனி மேலன்னத்தோட மையப்பகுதியை நோக்கி வளைஞ்சு, ஆனா அதை முழுமையா தொடாம காத்த ஒரு மெல்லிய இடைவெளி வழியா வெளியேற்றும் போது பிறக்கிற ஒரு நுட்பமான ஒலி இது. எக்ஸாக்ட்லி. இது சரியா உச்சரிக்கணும்னா தொண்டையிலையும் நாக்களையும் ஒரு குறிப்பிட்ட ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். இங்கதான் நம்ம கொஞ்சம் காலனித்துவ வரலாற்றை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஒலி ஆங்கிலத்திலயோ இல்ல பெரும்பாலான ஐரோப்பிய மொழிகள்லயும் சுத்தமா கிடையாது. ஓ, அதனாலதான் உங்களுக்கு இது உச்சரிக்க வரலையா? ஆமா, மனுஷ மூளை எப்பவுமே தனக்கு புதுசா ஒரு சத்தம் கேட்கும்போது அதை ஏற்கனவே தனக்கு பழக்கமான ஒலியோடு பொருத்தி பார்க்க தான் முயற்சி பண்ணும். 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகள்ல இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பிய அறிஞர்கள், மிஷனரிகளுக்கு இந்த ல ஒலி ரொம்பவே புதுசா இருந்துச்சு. அவங்க அதை ரொம்ப உத்து கவனிச்சாங்க. ஆனா அவங்க நாக்குக்கு அந்த ஒலி பழக்கப்படவே இல்ல. இத படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம்தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதாவது, ஒரு தூய கர்நாடக சங்கீதத்துல வர கமகம் அப்படிங்கிற நுட்பமான ஏற்ற இறக்கத்தை ஒரு மேற்கத்திய பியானோல வாசிக்க முயற்சி பண்ற மாதிரி இருக்குது. அட, ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு இது. ஆமா, பியானோல நீங்க அதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கீயை அழுத்தலாம். ஆனா அந்த கமகத்தோட உயிர், அந்த அதிர்வு அதுல கண்டிப்பா கிடைக்காது இல்லையா? அதுபோலதான் ஆங்கிலேயர்கள் லவுக்கு பதிலா தங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்த எல் அல்லது ஆர் அப்படிங்கிற ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தினாங்க. உண்மைதான். காலப்போக்குல அந்த எல் அப்படிங்கறதே அப்படியே நிலைச்சு போச்சு. தமிழு அப்படிங்கிறது தமிழ்னு மாறிடுச்சு. ஆனா இது வெறும் அறியாமையால நடந்த பிழை மட்டும்தானான்னு கேட்டா இல்ல. அப்புறம் வேற என்ன காரணம் சொல்றாங்க? அறியாமைய விட இத ஆவணப்படுத்துற வசதிக்காக செய்யப்பட்ட ஒரு சமரசம்னு சொல்லலாம். ஆனா இப்ப மொழியியல் துறையில பல நவீன தரநிலைகள் வந்துடுச்சு. உதாரணமா ISO 15919 அப்படிங்கிற சர்வதேச தரநிலை ஒன்னு இருக்கு. ஓஹோ. இந்திய மொழிகளை ரோமன் எழுத்துக்கள்ல எப்படி எழுதுறதுன்னு அது ஒரு அதிகாரப்பூர்வமான வழிகாட்டுதலை தருது. அதுல ரொம்ப தெளிவா ழ அப்படிங்கறத ZH அல்லது எல் எழுத்துக்கு கீழே ஒரு சின்ன கோடு போட்ட ஸ்பெஷல் கேரக்டரா எழுதணும்னு சொல்லிருக்காங்க. அப்போ அறிவியல் படியும் மொழியியல் படியும் தமிழ் அப்படிங்கறதுதான் சரி. ஆனா உலக அளவுல நிஜத்துல என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க.
ஐக்கிய நாடுகள் சபை தொடங்கி உலகளாவிய கல்வித்தலங்கள், விக்கிபீடியா, பாஸ்போர்ட் ஆவணங்கள்னு எல்லாத்துலயும் தமிழ் அப்படிங்கறதே ஒரு நிரந்தரமான ஸ்டாண்டர்டா மாறிடுச்சு. ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனை தான். தட்டச்சு இயந்திரங்கள் வந்த காலத்துல ZHன்னு 2 எழுத்துக்களை டைப் பண்றதையும் இல்ல ஸ்பெஷல் குறியீடுகளை பயன்படுத்துறதையும் அச்சகங்கள் ரொம்ப சிரமமா நினைச்சாங்க. வசதிதான் முக்கியம்னு நினைச்சிட்டாங்க போல. அதேதான், எது வசதியோ அதுவே வரலாறா மாறிடுச்சு. தமிழ்னு உச்சரிக்கிறதும் எழுதுறதும் அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. சரி, இப்போ ஒரு நிமிஷம், நான் இங்க கொஞ்சம் எதிர்த்தரப்புல இருந்து ஒரு கேள்வியை கேட்கறேன். உலகளாவிய வசதிக்காக ஒரு எழுத்த மாத்திக்கிறதுல என்னங்க தப்பு? அதாவது பாத்தீங்கன்னா ஜப்பானியர்கள் அவங்க நாட்டை நிப்பான் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனா உலகம் முழுக்க நாம அவங்கள ஜப்பான்னு தான் சொல்றோம். ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவங்க தங்களை டொய்ச்லாண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம அவங்கள ஜெர்மனிங்கிறோம். ஆமா, கரெக்ட் தான். அவங்களெல்லாம் அதை ஒரு பெரிய பிரச்சனையா நினைக்காதப்போ நாம மட்டும் ஏன் இந்த ZHக்காக இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கணும்? இதுல என்ன அவ்ளோ பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்கு? நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான ஆழமான கேள்வி. இதுக்கு பதில் சொல்லணும்னா, மத்த நாடுகளுக்கும் தமிழுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய உளவியல் மற்றும் வரலாற்று வேறுபாட்டை நம்ம பார்க்கணும். என்ன வேறுபாடு அது? ஜெர்மனியோ ஜப்பானோ அவங்களோட நிலம் சார்ந்த அடையாளங்கள். ஆனா தமிழர்களுக்கு மொழிதான் முதன்மையான அடையாளம். நம்ம சோர்ஸ் டாக்குமெண்ட்ல தொன்மைய பத்தி பேசும்போது குமரிக்கண்டம் பத்தியும் கடலுக்கடியில மூழ்கிய சங்கம் பத்தியும் சொல்றாங்க. ஆமா, ஆனா அது வரலாறா இல்ல வெறும் கற்பனையான ஒரு விவாதம் இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கு. அந்த ஆவணப்படமே அது கற்பனையா இருக்கலாம்னு தான் அணுகுது. ஆனா நாம இங்க கவனிக்க வேண்டியது அந்த மக்களோட உளவியல. பாண்டிய மன்னர்களோட நிலப்பரப்புகள் கடலால் கொல்லப்பட்டன அப்படிங்கிற சிலப்பதிகார குறிப்புகள் எதை காட்டுது? எதை காட்டுது? அசைக்க முடியாத தொன்மை நம்பிக்கையை அது காட்டுது. கீழடி, ஆதிச்சநல்லூர் அகழாய்வுகள் இதை சப்போர்ட் பண்ணுது. ஓ, அதாவது பல்லாயிரம் வருஷங்களா இயற்கை பேரிடர்களையும் தாண்டி தப்பி பிழைச்ச ஒரு மொழியோட அடையாளத்தை வெறும் அச்சு வசதிக்காவோ தட்டச்சு மிஷின் வசதிக்காவோ நாங்க சுருக்கிக்க மாட்டோம்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி, அதான் விஷயம். இப்போ தொல்காப்பியத்தை எடுத்துக்கோங்க. நாம எல்லாரும் ஸ்கூல்ல தொல்காப்பியம் பத்தி படிச்சிருப்போம். அது மனித உணர்வுகளுக்கும் போர் முறைகளுக்கும் இலக்கணம் வகுத்த நூல்னு நமக்கு தெரியும். ஆமா, அகத்திணை புறத்திணைன்னு படிச்சிருக்கோம். ஆனா அதோட மொழியியல் கட்டமைப்பை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உண்மை புரியும். உலகத்துல பல மொழிகள் ஒண்ணுக்கொன்னு சத்தங்களை கடன் வாங்கிதான் வளர்ந்துச்சு. ஆனா தமிழ் எந்த ஒரு மொழி குடும்பத்திலிருந்தும் ஒலிகளை கடன் வாங்கல. அட அப்படியா? ஆமா, தனக்கான ஒரு தனித்துவமான ஒலி அமைப்பை தானாகவே உருவாக்கிக்குச்சு. அதுல ரா, ப்ளா, நா மாதிரியான ஒலிகள் வெறும் எழுத்துக்கள் கிடையாது. அது இந்த மொழியோட மரபணுக்கள், அதாவது DNA. வாவ்! இந்த ரா ஒலிய பயன்பாட்டுல இருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பல்லுயிர் சூழல்ல இருந்து ஒரு அரிய வகை உயிரினத்தை அழிக்கிறதுக்கு சமம். நீங்க சொல்லும்போது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற வீரியம் எனக்கு புரியுது. அந்த ரா ஒலியோட தனித்துவம் தான் ஒரு மொழியோட முழுமையான சுதந்திரத்தோட அடையாளம், ரைட்? இவ்வளோ பழமையான ஒரு மொழி காலப்போக்கில் அழிஞ்சிடாம எப்படி உலகளாவிய ஒரு குளோபல் மொழியா மாறுச்சு? இது ரொம்ப சுவாரஸ்யமான பரிணாமம். ஆமா, சங்க இலக்கியமான புறநானூற்றுல பாத்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு பாடியிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு குளோபல் சிட்டிசன்ஷிப் சிந்தனை. அதுக்கப்புறம் திருக்குறள் எந்த மத அடையாளமும் இல்லாம உலக பொதுமறையா உருவெடுத்துச்சு. அப்புறம் பக்தி இலக்கிய காலத்துல தன்னை இசையா மாத்திக்கிச்சு தமிழ். பிரிண்டிங் பிரஸ் வந்தப்போ அதுக்கும் தன்னை தகவமைச்சுக்கிட்டு நவீன ஊடக மொழியாகவும் மாறிடுச்சு. சூப்பர். இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு நாம பாக்குற இணைய பயன்பாடும். ஆமாங்க. இன்னைக்கு சிங்கப்பூர், மலேசியா, கனடா, மொரீஷியஸ்னு பல நாடுகள்ல தமிழ் அதிகாரப்பூர்வ மொழியாகவோ இல்ல அங்கீகரிக்கப்பட்ட மொழியாகவோ இருக்கு. கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் மாதிரியான பெரிய டெக் கம்பெனிகள் தமிழ தங்கள் சிஸ்டம்ல அடிப்படையாவே சேர்த்திருக்காங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த வெற்றிகரமான தகவமைப்பே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாகவும் மாறி நிக்குது. ஆமாதான்? எக்ஸாக்ட்லி, அதுதான் இங்க இருக்கிற முரண்பாடு. இணையத்திலையும் உலக ஆவணங்கள்லயும் தமிழ் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டப்போ அது அந்த ஆங்கிலேயர் காலத்து ஸ்பெல்லிங்கோடையே நிலைநிறுத்திக்கிச்சு. புரியுது. இணையதள டொமைன்கள், லட்சக்கணக்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்கள், சாஃப்ட்வேர் சோர்ஸ் கோடுகள்னு எல்லாத்துலயும் DAMIL அப்படிங்கிறது ரொம்ப ஆழமா வேரூண்டிடுச்சு. ஆத்தி, இதை இப்ப திடீர்னு மாத்தினா என்ன ஆகும்? கற்பனை பண்ணி பாருங்க. மிகப்பெரிய சட்டச் சிக்கல்கள், தொழில்நுட்ப குழப்பங்கள், டேட்டாபேஸ் முரண்பாடுகள்னு பெரிய அளவிலான பாதிப்புகள் வரும். இத உலகளவுல மாத்துறது அப்படிங்கிறதே பல $1 மில்லியன் செலவாகிற ஒரு பெரிய டெக்னிக்கல் சவால்.
சரியான உச்சரிப்பு வேணுங்கிற பண்பாட்டு உணர்வு ஒரு பக்கம், அது நடைமுறைப்படுத்துறதுல இருக்கிற தொழில்நுட்ப மலைப்பு மறுபக்கம். இது உண்மையிலே கொஞ்சம் சோர்வை தரக்கூடிய விஷயம்தான். ஆமா. ஆனா மொழிக்காக தியாகம் செஞ்ச வரலாற்றை கொண்டு ஒரு சமூகம் தன் மொழியோட அடையாளத்தை அத்தனை ஈஸியா விட்டு கொடுத்துடுமா என்ன? 1960கள்ல வீதியில இறங்கி போராடின வரலாறு நமக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு நிலைமை வேறல்ல. ஆமா, இன்னைக்கு ஒரு குளோபல் ஸ்பெல்லிங் பிழையை திருத்த நாம ஐக்கிய நாடுகள் சபைக்கோ இல்ல கூகுள் ஆபீஸுக்கோ நேர்ல போய் போராட முடியாது. இங்கதான் நவீன கால குடிமகன் எப்படி செயல்படுறான் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி தாங்க. ஒரு காலத்துல வீதியில நடந்த மொழிக்கான போராட்டங்கள் இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் போர்ட்டலுக்குள்ள லாஜிக்கான வாதங்களாகவும் சட்டப்பூர்வ கோரிக்கைகளாகவும் மாறியிருக்கு. ஆமா, ஜனநாயகத்துல அரசுக்கும் குடிமகனுக்கும் இடையிலான இடைவெளிய டெக்னாலஜி எப்படி குறைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த சிஎம் செல் இணையதளம் ஒரு நல்ல உதாரணம். கண்டிப்பா. இந்த ஆவணத்துல சிஎம் செல்ல எப்படி புகார் அளிக்கிறதுன்னு 7 படிநிலைகள் கொடுத்திருக்காங்க. இணையதளத்தை ஆக்சஸ் பண்றது, புதிய மனு ஓபன் பண்றது, அடிப்படை விவரங்களை நிரப்புறதுன்னு ஆரம்பிக்குது. ஆனா இங்க ஒரு பெரிய சவால் இருக்கு. என்ன சவால் அது? மனுவோட கண்டென்ட், அதாவது கிரீவன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பகுதியை நிரப்புறது தான் ரொம்ப கஷ்டம். ஓ, ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா 2000 வருஷம் மொழியியல் வரலாற்றையும் ஐரோப்பிய காலனித்துவத்தோட தப்பையும் இந்த ரா ஒலியோட அனாட்டமியையும் வெறும் 500 வார்த்தைகளுக்குள்ள சுருக்கமா எழுதணும். அதுவும் ஒரு அரசு அதிகாரி படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். திருவிளக்கு எரியல கால்வாய் அடைச்சுக்கிச்சுன்னு புகார் கொடுக்கிற அதே வெப்சைட்ல தான் என் மொழியோட அடையாளம் சிதைக்கப்படுது, அதை காப்பாத்துங்கன்னு நவீன் பதிவு செய்யணும். அதுக்கு எந்த ஒரு டிராப்டவுன் மெனுவும் அங்க இருக்காதுல்ல. ரொம்ப நுட்பமான பார்வை இது. இங்கதான் நவீன் ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படுறாரு. சோர்ஸ் டாக்குமெண்ட்ல இருக்கிற மாதிரி மனுவை அவர் எப்படி தனக்கு சாதகமா பயன்படுத்துறாருன்னு பார்க்கணும். அவர் வெறும் எமோஷனலா மட்டும் பேசல. பின்ன வேற என்ன செய்றார்? அந்த மனுவோட சேர்த்து நாம முதல்ல பேசின அந்த ISO 15919 சர்வதேச ஆவணங்கள், மொழியியல் வல்லுநர்களோட கட்டுரைகள்னு எல்லாத்தையும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸா அட்டாச் பண்றாரு. அட, அப்போ இது வெறும் கோரிக்கை இல்ல, ஒரு ஸ்ட்ராங்கான வாதம். ஆமா, அவர் உலகத்தை உடனே மாத்துங்கன்னு முதலமைச்சர் கிட்ட கேட்க முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. உலகத்தை மாத்துறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை சரி செய்யணும். நவீனோட கோரிக்கை ரொம்பவே பிராக்டிகலானது. என்ன கேக்குறாரு? தமிழ்நாடு அரசோட அதிகாரப்பூர்வ ஆவணங்கள், அரசாணைகள், பாடப்புத்தகங்கள், அரசு பேருந்துகள், அப்புறம் அரசு இணையதளங்கள்ல முதல்ல தமிழுக்கு பதிலா TAMIZ அப்படிங்கிற ஸ்பெல்லிங்க அதிகாரப்பூர்வமாக ஒரு GO வெளியிடணும். இதுதான் அவரோட பிரதான கோரிக்கை. ரொம்ப தெளிவான பிளான். ஒரு மாநில அரசு இதை தொடங்கி வச்சா அது மெல்ல மெல்ல மத்திய அரசு ஆவணங்களுக்கு போகும். அங்கிருந்து சர்வதேச தளங்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான பிரஷரா அது மாறும். ஆமா, இது ஒரு நீண்ட கால போர். ஆனா அதுக்கான முதல் விதைய அவர் தன்னோட லேப்டாப்ல இருந்து தூவுறாரு. இதை சப்மிட் பண்ணதும் அவருக்கு கிடைக்கிற அந்த கிரீவன்ஸ் ஐடி அப்படிங்கிற ஒற்றை எண் தான் இந்த வரலாற்று போருக்கான முதல் ஆயுதம். ஒரு தனி மனிதன் தான் வீட்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு ஸ்மார்ட் போன் வழியா காலனித்துவ வரையாற்று பிழையை திருத்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறான் அப்படிங்கிறது உண்மையிலே சிலிர்ப்பா இருக்கு. ஆமாங்க, இது வெற்றி பெறுமா, அடுத்த நாளே ஜியோ வந்துருமா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா ஒரு சமூகமா நாம இப்படி சிந்திக்க தொடங்கிட்டோம் அப்படிங்கிறதே இந்த மொழி இன்னும் 10,000 வருஷங்கள் உயிர்ப்போட இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சாட்சி. அது 100% உண்மை. ஒரு பண்பாடு எப்போ அழியும் தெரியுமா? அந்த பண்பாட்டின் மேல அதோட மக்களுக்கு அக்கறை குறையும் போதுதான். ஆனா ஒரு ஸ்பெல்லிங் பிழைக்காக இவ்ளோ டேட்டா கலெக்ட் பண்ணி ஒருத்தர் மனு போடுறாருன்னா அந்த மொழியோட உயிர்நாடி எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சூப்பர். நாம இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். வசதிக்காக பழகிப்போன தமிழ் அப்படிங்கிற வார்த்தைக்கும் அசல் அடையாளத்தை தாங்கி நிக்கிற தமிழுக்குமான இந்த விவாதம் வெறும் எழுத்துக்களை பத்தினது கிடையாது. ஆமா, இது நம்ம நாக்கோட அசைவு பத்தினது. அந்த அசைவுல ஒளிஞ்சிருக்க நம்ம மூதாதையர்களோட நினைவுகளை பத்தினது. ஒரு ஒலிய நாம இழக்கும்போது ஒரு முழு பண்பாட்டு நினைவையுமே நம்ம இழக்கிறோம் அப்படிங்கறத இன்னைக்கு நாம தெளிவா பார்த்துட்டோம். கண்டிப்பா. ஒவ்வொரு மொழியும் உலகத்தை பார்க்கறதுக்கான ஒரு தனித்துவமான லென்ஸ் மாதிரி. அந்த லென்ஸ்ல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் காட்சியோட தெளிவு மாறிடும். சரி, இத முடிக்கும் முன் ஒரு புதுசான ரொம்ப முக்கியமான கோணத்தை உங்களோட சிந்தனைக்கு நான் விட்டு செல்ல விரும்புறேன். ஓ, என்ன அது? இதுவரைக்கும் நம்ம பிரிண்டிங் பிரஸ், டைப்ரைட்டர், பழைய இன்டர்நெட் டாக்குமெண்ட்ஸ் பண்ண காலனித்துவ பிழைகளை பத்தி தான் பேசணும். ஆனா எதிர்காலம் அதை விட பெரிய சவாலை கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI, அப்புறம் சிரி, அலெக்சா,
ChatGPT மாதிரியான வாய்ஸ் அசிஸ்டன்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில கலந்துருச்சு. ஆமா, இதெல்லாமே இன்டர்நெட்ல இருக்கிற டேட்டாவை வச்சு தானே ட்ரெயின் ஆகுது. அதேதான் பாயிண்ட். நாம இப்போதே இந்த ஸ்பெல்லிங்க திருத்தாம விட்டா என்னாகும் தெரியுமா? உலகளாவிய ஏஐ தொழில்நுட்பங்கள் எல்லாமே தமிழ் அப்படிங்கறத டமிழ் அப்படின்னு வன்மையான எல் ஒலியோடவே நிரந்தரமா உச்சரிக்க பழகிடும். அட பாவமே, அந்த மிஷின்களுக்கு உணர்ச்சிகளோ மொழியோட தொன்மை பத்தின பெருமையோ கிடையாதுல்ல. அதுங்களுக்கு தெரிஞ்சது டேட்டா மட்டும்தானே. எக்ஸாக்ட்லி. ஒருவேளை பழைய காலனித்துவ அச்சுப்பிழையை எதிர்த்து போராடிட்டு இருக்கிற நாம நாளைக்கு சிலிகான் வேலியோட ஏஐ அப்படிங்கிற ஒரு நிரந்தரமான டிஜிட்டல் பிழையோட மோத போறோமா? அடுத்த தலைமுறை குழந்தைங்க இந்த ஏஐ சொல்றது தான் சரின்னு நம்பி ழா ஒலியையே மறந்துடுவாங்களா? இது ரொம்ப சீரியஸான சிந்தனை. இது வெறும் ஸ்பெல்லிங் பிரச்சனை இல்ல, நம்ம மொழியோட எதிர்கால டிஜிட்டல் ஆன்மாவை காப்பாத்துற போர். ஆமாங்க. இத பத்தி ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஆழமான தேடல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இந்த இஷ்யூவை பத்தின உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் மொழியோட உச்சரிப்பை எல்லாருமே கரெக்டாக உச்சரிக்கணும். தமிழ் மொழி அல்லாதவங்களும் அதை வந்து தெள்ள தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இஷ்யூவை நம்ம கையில் எடுத்திருக்கோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆட்டோமேஷன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் கூட, நான் யூடியூப் சேனல் அந்த சேனல் நேம் கூட தமிழ்னு நான் போடல, தமிழ்னு தான் வச்சுருக்கேன். ஏன்னா அதுதான் கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன், அதுதான் ஃபர்ஸ்ட் கரெக்ட். அதை ஏன் நம்ம தப்பாக யூஸ் பண்ணுறோம் நமக்கு இன்னும் புரியலை. இன்னும் எல்லாருமே அதை யாரோ ஒருத்தர் அதை அவங்க தேவைக்கு பண்ணிட்டாங்க. பட் அதை நாம் மாற்றி ஆக வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் இந்த வீடியோவில் சிஎம் செல்லுக்கு இந்த இஷ்யூவை எடுத்துகிட்டு போயாச்சு. இதுக்கு ரிப்ளை மெயில் ஏதாவது வந்தாலோ இல்லை அடுத்த ஸ்டெப் என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிங்கன்னா தான் இந்த இஷ்யூ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரியும். இதை தெரியப்படுத்த வேண்டியது நம்ம கடமை. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.